See, today we are going to see the projectile motion. Okay, projectile motion அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாலோ இல்லை ஒரு கல்லோ நம்ம வந்து தூக்கி ஒரு ஆங்கிளில் தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இட் வில் ஃபாலோ திஸ் பாத். இந்த பாத்துக்கு பேர் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து இட் கவர்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனும் ஒய் டைரக்ஷன் ரெண்டுமே கவர் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம இதில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேஞ்சன்ட் இதுதான் அதனுடைய பாத்து. இது நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, சரி இது எக்ஸ் காம்பனன்ட் இல்லையா, அதனால இது வந்து விஎக்ஸ், இது வந்து விஒய் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து யூல் பி ஹேவிங் என்ன சொல்றது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வி அப்படின்னு இருக்குதுன்னா அதனுடைய காம்பனன்ட் தீட்டா அப்படிங்கிற இதுல நம்ம இங்க த்ரோ பண்றோம். அப்போ இது வந்து along x axis you will be having vx which is equal to v cos theta அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இதை வந்து vy sin theta, எதை vyங்கிறது வந்து v sin thetaன்னு சொல்லலாம். சரி, ஒரு அந்த பாத்தை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம், எக்ஸ் காம்பனண்ட்டை ஒய் காம்பனண்டா பிரிச்சுக்கிறோம். சரியா, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். இப்போ நம்ம we are going to use இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். என்னன்னா v is equal to u plus at, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேயா, இதுல vங்கிறது என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சிலரேஷன், tங்கிறது டைம். இதை நம்ம எப்படி இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி நமக்கு வந்து எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்து ஆக்சிலரேஷன்ங்கிறது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்றது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். இப்போ இந்த ஆக்சிலரேஷன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ சப்போஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே இஃப் யூ ஆர் டெரிவேட்டிங் எ கான்ஸ்டன்ட், தென் என்ன அதனுடைய வேல்யூ 0 இல்லையா. ஸோ acceleration will be 0 when this velocity is a uniform or constant. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ v is equal to u plus at அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா vxம் vyயும் அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ u at ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த u நம்ம vங்கும் போது vx vy அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ அதுக்கு பதிலாக u இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூல் பி ஹேவிங் u cos theta அண்ட் u sin theta. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து u cos theta அப்படின்னு போட்டுறேன். இந்த at வந்து என்ன அப்படின்னா, இட் வில் பி யூனிஃபார்ம். ஏன் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் பாத்துல என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன, இப்படி கீழே இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு கல்லை எரியும் போது அப்படியே ஸ்பீடு கம்மியா போயிட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து 0 ஆயிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல போகுது. ஓகே, இந்த பாத் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போறோம் இல்லையா, அப்போ எது அஃபெக்ட் ஆகுது, வெர்டிகலா அஃபெக்ட் ஆகுது. அப்போ vyக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் இருக்கும். வேற இப்போ எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அப்ப இந்த யூங்கிறது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால திஸ் வில் பி 0, திஸ் ஏஎக்ஸ் வில் பி 0. இதே பாருங்க, u பிளஸ் ஏடி அப்படிங்கும்போது இது வந்து u sin theta வெர்டிக்கல் ஆக்சிஸ். இப்போ ஏக்கு பதிலாக மைனஸ் ஜிடி. ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னா, ஆக்சிலரேஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதனால மைனஸ் டி அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த இது வந்து u cos thetaன்னு எழுதிக்கலாம், இதை வந்து u sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது
இந்த வெலாசிட்டி, அதாவது விங்கிறத வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிருக்கோம், விஎக்ஸ் விஒய், அதை அதனுடைய எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது, இப்போ ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சரி நமக்கு இந்த ப்ரொஜெக்டல் மோஷன்ல என்ன நம்ம பர்பஸ் அப்படின்னா, இது எவ்வளவு மேக்சிமம் டச் பண்ணும், அந்த கல்லோ பாலோ எவ்வளவு மேக்சிமம் ஹைட்டுக்கு போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹைட். ஓகே, யூ கேன் சே ஒய் மேக்சிமம் எவ்வளோ போகும், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அந்த மேக்சிமம் ஆகிறதுக்கான டயத்தை வந்து டிஎம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ போகுது, அதுக்கான டைம் எவ்வளவு. இன்னொன்று வந்து இந்த கல் எவ்வளோ தூரத்துல போய் விழுவுது அப்படிங்கும்போது அது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால அதை வந்து எக்ஸ்னே நம்ம எடுத்துப்போம். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இதுக்கு ஆகிற டைம் வந்து டிஎஃப்னு வச்சுக்கலாம். டிஎஃப்னா ஃபைனல், எவ்வளோ டைம் ஃபைனலா எடுக்குது அப்படிங்கிறத டிஎஃப்னு வச்சுக்கோ. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா, எவ்வளோ மேக்சிமம் ஹைட்டு, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ மேக்சிமம் ரேஞ்ச் கவர் ஆகுது, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? S is equal to ut plus half at squared. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ண போறோம். இதுல எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் எஸ்ங்கிறத வந்து எக்ஸு கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு கன்சிடர் பண்ணும்போது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர்ட், அதுதானே ஈக்குவேஷன். ஓகே, இதுல அகைன் எக்ஸ் காம்பனன்ட் அப்படிங்கும்போது u cos theta. ஓகே, இது வந்து என்ன ஆகும், 0 ஆயிடும். ஓகே, இந்த y காம்பனன்ட் எடுக்கும்போது ut plus half at square, we can write it as u sin theta t minus half gt square அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை நம்ம எழுதியிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சரி we want to find out the tm. tmங்கிறது மேக்ஸிமம் டைம் டேக்கன் டு ரீச் த ஹைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, say I will take this இந்த ஈக்குவேஷன் இல்லை இந்த ஈக்குவேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாலோ கல்லோ நம்ம தூக்கி எறியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போய் இந்த இடத்துல 0 ஆயிடுது. அண்ட் அப்புறம் இது வந்து திரும்ப வந்து நெகட்டிவ்ல போகுது இந்த வெலாசிட்டி. ஓகே, இந்த இடத்துல அப்ப இருக்கிற காம்பனன்ட் என்னன்னா Vx மட்டும் தான் இருக்குது, Vy என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஏன்னா பாருங்க, இப்ப நம்ம போகும்போது சின்னதா வந்து கடைசியில என்ன ஆயிடுது, இட் கம் டு 0. Vy is equal to 0. ஸோ அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். எந்த ஈக்குவேஷன், சரி இது 1, இது 2, இது 3, இது 4. இப்ப யூசிங் ஈக்குவேஷன் என்னது 2, யூசிங் ஈக்குவேஷன் 2 நான் என்ன பண்றேன், Vy is equal to 0 இல்லையா, ஸோ Vy is equal to 0 is equal to u sin theta minus gt. அப்ப என்ன ஆகும், 0 அப்படிங்கிறதுனால, so you will be having u sin theta is equal to gt. அப்ப t என்ன ஆகும், tங்கிறது நான் வந்து tm னு வச்சுக்கிறேன் இல்லையா, அந்த டைம். so tm is equal to u sin theta divided by g. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், the time taken to reach the maximum height. அதே மாதிரி டிஎஃப்பும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அகெயின் ஐ எம் டேக்கிங் திஸ் ஈக்குவேஷன் யூசிங் 4. இந்த பாருங்க, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒய்யோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, மேலே போயிடுச்சு திரும்ப கீழே வந்துருச்சு, ஆனால் ஒய்யை பொறுத்தவரை இட்ஸ் 0. ஸோ யூ கேன் சே 0 is equal to u sin theta into t minus
half g t square. ஓகே, இப்போ நான் t வந்து tfன்னு எடுத்துக்கிறேன். அதனால u sin theta tf நான் கன்சிடர் பண்றேன். t is equal to tfன்னு வச்சுக்கிறேன். ஸோ is equal to half g t f square. இப்போ இந்த ஒரு tfம் ஒரு tfம் அடிச்சு கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெறும் tf மட்டும் இங்கே இருக்கும். இந்த 2 இங்கே வந்துடும். 2u sin theta divided by g. இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன்? tmங்கிறது வந்து u sin theta by g. இது என்னது? 2 into u sin theta by g. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த tf வந்து இதை போல 2 times டைம் ஆகுது அப்படின்னு இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஹைட்? we should find the what is the height. இப்ப ஹைட் அப்படிங்கும்போது again you should take so we want to find the what is the maximum height. Height அப்படிங்கும்போது நம்மளுடைய y displacement. Again I am taking the equation number 4. இப்போ இந்த y maximum is given by u sin theta into t க்கு பதிலா tm போடணும். u sin theta divided by g minus half g t squared வந்து tm இல்லையா? So I will be having u squared sin squared theta divided by g squared. Okay, இந்த இது வந்து whole squared. அப்ப u squared sin squared theta g squared. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த g யும் g யும் கேன்சல் ஆயிடும். இப்போ you will be having u squared sin squared theta divided by g minus இங்க என்ன ஆகும்? half into u squared sin squared theta by g. ஆக்சுவலா இது பாருங்க, இது ரெண்டும் சேம் தான். அப்போ 1 minus halfன்னு அர்த்தம். அப்போ 1 minus halfனா half. So you'll be having half u squared sin squared theta by g. Okay, so this is என்ன? y maximum. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணும். So x m is equal to நமக்கு வந்து u cos theta u cos theta into t ன்னு இருக்கு பாருங்க. u cos theta into t. So u cos theta இந்த இடத்துல வந்து t க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? t is equal to tf ன்னு போடணும். tf ஓட வேல்யூ என்ன? 2u sin theta divided by g. இப்போ இது என்னது? 2 u squared 2 sin theta cos theta divided by g. So இதை எப்படி எழுதலாம்? u squared sin 2 theta divided by g. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து we find what is the value for maximum time to reach this and what is the time taken to reach the range. ஸோ அது வந்து tm tf கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்? y maximum கண்டுபிடிக்கிறோம். y maximum கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த y எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்? tm சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So we are getting the value of half u squared sin squared theta by g. அடுத்தது what is the range? So இதுதான் range. Maximum distance covered in the x direction is given by அப்போ வந்து t க்கு வந்து tf ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். We are getting u squared sin 2 theta by g. Okay, so இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். y maximum is equal to u squared sin squared theta divided by 2g in the equation plus in the equation x maximum in the equation ஞாபகம் வச்சுக்கணும். Okay.